ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் மிச்ச மீதியான வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சூப்பரான சூப் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பண்ணலாம். அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம சூப்பரான ஒரு சூப் பண்ணலாம். கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், பூண்டு மூணுத்தையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேஸில் பட்டர் எடுத்து போட போகிறோம். பட்டர் இல்லாதவங்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பூண்டு நம்ம வந்து பட்டரில் வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அதுக்காக வந்து பட்டர் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆன பிறகு நம்ம பூண்டு எடுத்து போட போகிறோம். பூண்டு எடுத்து நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ணதுமே இந்த ஸ்மெல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு தாங்க உங்களுக்கு சூப்புக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண வச்ச நல்ல வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். கேரட்டு, பீன்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப வதக்காதீங்க. ரொம்ப வதக்கினாலும் அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போயிடும். நம்ம இதை பாயில் பண்ணோம். ஓரளவுக்கு வந்து பட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சூப் தான் அது. ஸ்கூல் போயிட்டு வர நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த சூப்பை கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் ஒரு சூப் வாங்கினா 40 ரூபா. ஒரு சூப்பு 2 பேர் தான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த சூப்பை 4 பேர் ஃபேமிலியாக சாப்பிட்லாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம கடைசியாக கொதித்த பிறகு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணால் சூப்போட கன்சிஸ்டன்சி திக்னஸ் நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சூப்புங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம சூப்பெல்லாம் கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பெப்பரை போட்டு நம்ம சூப் இறக்கி ஃபேமிலியாக சர்வ் பண்ண வேண்டியதான். கார்ன்ஃப்ளவர் ஊற்ற பிறகு பாருங்கள் சூப்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப திக்னஸாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. சின்ன ரொம்ப நைஸாக சாப் பண்ணால் சூப்பராக இருக்கும். சாப் பண்ணிவிட்டு சூப்பில் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சூப்புங்க, ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க யூஸ் பண்ண மிச்சமீதியான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே சூப் பண்ணிக்கலாம். அதுதாங்க, கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான். வாசனை சூப்பராக இருக்குது. இதோட மெயின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டை வந்து நம்ம வந்து வதக்கணும்ல, அந்த டேஸ்ட்டாக உங்களுக்கு பட்டரில் பூண்டு வதக்கணும் தான் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு சூப்பராக வருது. இப்போ நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரை ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மக்களே, தயவுசெய்து நம்ம வீடியோவை லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாரும் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். வீட்டில் 4 பேர், அதனால் 4 கிண்ணத்தில் வச்சுட்டு எல்லாம் சர்வ் பண்ணி ஃபேமிலியாக நாங்கள் குடிக்க போகிறோம். கார்ன் சிப்ஸு வாங்கியிருக்கோம். ஸோ கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல், அதனால் கார்ன் சிப்ஸை போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.
இன்னும் சூப்பராக இருக்கும்.